மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் தாதுக்கள்ல 3 முக்கிய தாதுக்கள் இருக்கு. அதுதான் நம்ம நாடி அப்படின்னு சொல்றோம். வாதம், பித்தம், கபம். இத 3லுமே ஒவ்வொன்னு அதிகரிச்சா அதற்கு ஏற்ற மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியுது. இதுல முக்கியமா நிறைய பேருக்கு பித்தம் அப்படின்னு சொல்றோம். பித்தம் தொடர்பாக ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னா நிறைய இருக்கு. அதாவது உடல் உஷ்ணம்னு சொல்றோம். பித்தம் அப்படின்னாலே உஷ்ணம், அழல் அப்படின்னு இன்னொரு பேரும் இதுக்கு இருக்கு. அப்போ உஷ்ணம் தொடர்பாக இருக்கக்கூடிய நோய்கள் நிறைய நம்ம உடல்ல இருக்கு இல்லையா? இதை சரி பண்ணணும்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம், மருந்துகளையும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பித்தம் நம்ம உடல் அதிகரிச்சிச்சுன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும்? அதுல முக்கியமா பார்த்தோம்னா தலை சுத்தல் இருந்துகிட்டே இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்வீங்க. எதனால நமக்கு தலை சுத்தல் வருது? பித்த மயக்கம், பித்த வாந்தி, பித்த நரை, பித்த வெடிப்பு அப்படின்னு நம்ம நிறைய சொல்றோம். அந்த வகையில் இந்த பித்த மயக்கம், பித்தத்தினால் வரக்கூடிய தலைவலி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதனால இந்த பித்தம் அதிகரிச்சு நமக்கு தலை சுத்தல் வருதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம பித்தத்தை நான் சொன்ன உஷ்ணம் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள்ல ரொம்ப முக்கியமானதுதான் பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்றோம், பிபி. இத சித்த மருத்துவத்துல குருதி அழல் அப்படின்னு சொல்றோம். அழல்னா பித்தம். அப்போ இந்த பித்தம் நம்ம உடல்ல முக்கியமா ரத்தத்துல அதிகரிக்கும் பொழுதுதான் பிளட் பிரஷர் வருது, அது ஹீட்டாக மாறுது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்போ இந்த குருதி அழல் அப்படின்றது அதிகமான பிளட் பிரஷர், இப்ப சொல்ல பிபி அதிகமாயிடுச்சு தலை சுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரத்தத்துல இந்த பித்தம் கலந்து அதிகரிக்கும் பொழுது நமக்கு தலை சுத்தல் ஏற்படுது. பொதுவாக நம்ம லிவர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அடுத்ததாக அதுல செக்ரீட் ஆகக்கூடிய என்சைம்ஸ்ல நிறைய மாற்றம் ஏற்படும். பைல் சால்ட்ஸ் இல்ல பைல் பிக்மெண்ட்ஸ் இது எல்லாமே அதிகமாக செக்ரீட் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்ப இது அதிகமாக செக்ரீட் ஆகும்போதுதான் நமக்கு நம்ம பாடியில பார்த்தோம்னா என்னென்ன அறிகுறிகள் பார்க்கும்போது வாயில ஒரு அதிகப்படியான கசப்பு சுவை ஏற்படுறது, காலையில எந்திரிச்சோடனே தலை சுத்தல், எந்திரிச்சு உக்காந்தோடனே படுக்கையில இருந்து எந்திரிச்சு உக்காடுற டக்குன்னு தலை சுத்துது, ஒரு 5 நிமிஷம் கழிச்சுதான் நான் நானா இருக்கேன், இல்ல சில நேரம் ஸ்டெப்ஸ் ஏறும் போதோ இறங்கும் போதோ எனக்கு தலை சுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு லிஃப்ட்ல போய்கிட்டே இருக்கிறேன், எனக்கு தலை சுத்தல் ஏற்படுது, பித்தம் அதிகமாயிடுச்சு போல, வாயில ஒரு கசப்பு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பித்தத்தினால் வரக்கூடியது. பித்தம் அதிகமாக உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடியது. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த தலை சுத்தல் தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா காதுல ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும், வையின்னு ஒரு சவுண்ட் கேக்குது, இது டினிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். காதுல இந்த மாதிரி சவுண்ட் கேட்கறது. அதுக்கப்புறம் வாயில ரொம்ப ட்ரைனஸ் ஏற்படுது, உதடுகள் மற்றும் வாய் பகுதியில் ஒரு வறட்சி தன்மை அதிகமாக ஏற்பட்டு ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ் ஏற்படும். உடல்ல முழுவதுமே ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டு கால் பாதங்கள் அதிகமான வெடிப்புகள் ஏற்படுறது, இது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்த கட்டமாக உஷ்ணம் அதிகரிக்கும் பொழுது நமக்கு பைல்ஸ் மற்றும் பிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. இப்ப இந்த பைல்ஸும் பிஸ்டுலாவும் ஏற்படும் போதுதான் நமக்கு பித்தம் உடல் அதிகரிச்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ தலை சுத்தல் ஏற்படுது. இதுல நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னா, தொடர்ந்து நம்ம டீ காஃபி குடிச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் எண்ணெய் சார்ந்த உணவுகள், அதிகமான எண்ணெய் மற்றும் கொழுப்பு இருக்கக்கூடிய நெய் வகைகளோ இல்ல வெண்ணெய் வகைகளோ, அதுக்கப்புறம் அசைவ உணவுகளோ நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது பித்தம் அதிகரிக்கும். இப்போ பித்தம் அதிகரிச்சுச்சுன்னா நமக்கு டைரக்டா என்ன ஆகுதுன்னா தலை சுத்தல் ஏற்படுது. அப்போ இந்த மாதிரி தலை சுத்தல் இருக்கும் பட்சத்துல இப்போ நம்ம இத கரெக்டா நாடி பார்க்கும்போது ரொம்ப கிளியரா தெரியுதுன்னு சொல்லலாம். அதாவது வாதம் கபத்தை விட பித்தம் அதிகரிச்சிருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பித்தம் அதிகரித்து இருக்குதுன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே தெரியும். பித்த சமனி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்கு. அதை நம்ம தொடர்ந்து உணவுல எடுத்துக்கலாம். இப்போ வீடுகள்லயே பார்த்தோம்னா நமக்கு ஓமம் இருக்கு, முக்கியமா ஏலக்காய் இருக்கு. ஏலக்காய்க்கு பித்தத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் சீரகம், இது எல்லாமே உணவுல நிறைய சேர்த்துட்டு வரணும். 2-3 ஏலக்காயை நம்ம தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமா எலுமிச்சை சாறு பிழிஞ்சு இதை நம்ம குடிக்கலாம். அப்பப்போ நமக்கு பித்த மயக்கம் இருக்குன்னா, தலை சுத்தல் இருக்குன்னா இதை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜாதி சாம்பியர குழம்புன்னு சித்த மருத்துவத்துல ஒரு மருந்து இருக்கு. இந்த மருந்தை மருத்துவர் அறிவுரைப்படி நீங்க எடுத்துக்கலாம். இது கொஞ்சமா எடுத்து நம்ம நாக்குல தடவிக்கலாம், அல்லது பிற மருந்துகளுக்கு உள்ள வச்சு இதை நம்ம சாப்பிடும்போது பித்தத்தை மிக விரைவில் கரைக்க ஆரம்பிக்கும். இந்த மருந்து யாரெல்லாம் எடுக்கலாம்னா, கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருக்கு இல்லைங்களா,
அவர்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க பித்தம் அதிகரித்து அந்த சமயத்தில் வாந்தி வருதுன்னா அப்போ நம்ம இந்த மருந்தை ஜாதி சாம்பிர குழம்புன்ற மருந்தை எடுத்துக்கலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா வில்வ இலை கஷாயத்தை குடிச்சுக்கிட்டே வரலாம். வில்வ இலை கஷாயத்துல அதிகமான சீரகம் சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடிச்சிட்டு வந்தோம்னா பித்தத்தினால் ஏற்படக்கூடிய தலை சுத்தல் தீர ஆரம்பிக்கும். இந்த உணவில் அதிகமான எண்ணெய் பொருட்கள் எடுக்கிறது, மசாலா பொருட்கள் எடுக்கிறது, வெண்ணெய் சார்ந்த உணவுகள்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வர்றது, இதையெல்லாம் தவிர்த்துக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கக்கூடிய எண்ணெயோட அளவு குறைச்சிக்கோங்க. டெய்லி நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அதுல பாதி அளவு. அதுக்கப்புறம் எண்ணெயிலேயே பொரித்த அப்பள வகைகள், ஊறுகாய், அதிகமான உப்பு இருக்கிற வகைகள், இதையெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அதிகமான பித்தத்தினால் ஏற்படக்கூடிய தலை சுத்தல் குணமாகும். முக்கியமாக வாரம் ஒரு நாள் எண்ணெய் குளியல் எடுக்கணும். எண்ணெய் குளியல் எடுப்பதற்கு நம்ம சுக்கு தைலம் மற்றும் நொச்சி தைலத்தை பயன்படுத்தலாம். இதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்து கொதிக்க வச்சு, தேங்காய் எண்ணெயில சீரகம் சேர்த்து கொதிக்க வச்சு இந்த எண்ணெயை நம்ம தடவிட்டே வந்தோம்னா பித்தம் சமநிலைக்கு வரும். அடிக்கடி உணவுல எலுமிச்சை பழம் சேர்த்துக்கிறது, அன்னாச்சி பழம் சேர்த்துக்கிறதும் பித்தத்தை குறைக்க ஆரம்பிக்கும். தலை சுத்தல் இருக்கிறவங்க இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பித்தம் தொடர்பாக வரக்கூடிய தலை சுத்தல் இதற்கு ஒரு சிறந்த தீர்வையும் நான் கொடுத்திருக்கிறேன். உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.